ஆண்கள் 4 வகை. அதில் ஒன்று யானை ஜாதி, ஒன்று குதிரை ஜாதி, ஒன்று மான் ஜாதி, ஒன்று முயல் ஜாதி. உலகத்தில் ஆண்களை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதில் முதல் தரமாக இருப்பது யானை ஜாதி. யானை ஜாதி தெற்கிலிருந்து வடக்கே போவது, குதிரை ஜாதி கிழக்கிலிருந்து மேற்கே போவது, மான் ஜாதி வட்டமிட்டு இருப்பது, இதில் முயல் ஜாதி குழியை தோண்டி உள்ளே இருப்பது. இப்படி 4 ஜாதிகள் இருக்கிறது. இதில் யானை ஜாதி என்பவர்கள் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள். அதாவது இவர்கள் பிறந்ததிலிருந்து பல மடங்கு உயர்வான வடக்கே செல்பவர்கள். தெற்கு பள்ளம், தெற்கு இழப்பு. இவர்கள் சிறு வயதிலேயே இழப்புகளையும் கீழே போகிறவங்களும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். யானை தெற்கு நோக்கி ஓடாது, வடக்கு நோக்கி தான் ஓடும். தெற்கு நோக்கி ஓடினால் அது பள்ளத்துல ஓடினா கவுந்து விழுந்துரும், அதனால ஓடாது. அதனால இவங்களுக்கு எது குழி என்றும் எது குழி அல்லவென்றும் எங்கே போக வேண்டும் என்றும் தெரியும். இவர்கள் தாய் தகப்பன் சொல்லை கேட்கிறவர்கள், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவார்கள். அதற்கப்புறம் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சில இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சில பசங்க சில பெண்களை தொல்லப்படுத்தினா இந்த மாதிரி ஆண்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருந்து அவர்களை கரையேற்றி விடுவார்கள். அதாவது பஸ் ஏற்றி விடுவதோ அந்த இடத்தை விட்டு தாண்டி விடுவார்கள். கல்லூரிகளில் பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிற ஆண்கள் இவர்கள் தான். இவர்கள் பெண்களுக்கு ஆதரவாகவே அவர்களோடு நிற்பார்கள். ஆனால் பார்க்கும்போது என்ன பார்க்கிறான் அப்படி, ஆனா அப்படி அல்ல. இவர் முதற் ஜாதி ஆண்கள். இரண்டாவது கிழக்கிலிருந்து மேற்கே போகிறவர்கள். இவர்கள் அப்பா சொல்ல கேட்க மாட்டார்கள், அம்மா சொல்லுதான் கேட்பாங்க. கொஞ்சம் வந்தோடனே பாரு அப்பா இப்படி சொல்ற அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கள் எப்படியாவது கரை சேர்த்து விடுவார்கள். கிழக்கிலிருந்து மேற்கே போகும் குதிரை, அதாவது ராஜ்யம் என்று சொல்லும் போது ஒரு காலையில் ஒரு குதிரை கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரம் பயணம் பண்ணுகிறதோ அந்த பயண தூர காலத்தை தான் ஒரு ராஜ்யம் என்பார்கள். இதுக்குள்தான் ராஜா ஆழ்வார். அதனால ராஜரீகம் பண்ணுகிறவர்கள் இதற்குள் தான் இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்னன்னா சின்ன வயசுல ரொம்ப ஸ்டைல் பண்ணுவாங்க. ஸ்டைல்னா இந்த முடி வெட்டுறது, இந்த அலங்காரம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பெரும்பாரியா இந்த பெண்கள் இருக்கிற கூட்டத்துலதான் இவங்க இருப்பாங்க. இவங்க ஒரு 10 ஆண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பெண்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து இந்த கூட்டத்துலதான் போய் இருப்பாங்க. இது 2வது வகை ஜாதி. முதல் ஜாதி அப்பா அம்மாவுக்கு அடிபணிஞ்சு எல்லா வகையிலும் அவங்களோடு ஒத்து போகும். இது அப்பாவோடு ஒத்து போகாது, இது தனியாக அம்மாவோடு ஒத்து போகும். இப்படிப்பட்ட 2ஆம் ஜாதி. இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் அதிகமாக பெண்கள் கூட்டத்துல தான் இவங்க இருப்பாங்க. ஆண்கள் இவர்கள் பிடிக்காது, ஆண்களோடு சேர்ந்து கூடுதல் பயணம் பண்ண மாட்டார்கள். அடுத்தது 3ஆம் ஜாதி மான் ஜாதி. இவர்கள் கௌரவத்திற்காக